ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோல நம்ம மீனாவுக்கு சூப்பரான ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. மயிலா வந்து தன் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக பாண்டியன் வந்து சரவணனோட லைஃப் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா லைஃப் லாங் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல தங்கமான பிள்ளையை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பா பேச்சை கேட்டால் தான் நல்லது அப்படின்னு அவன் நினச்சான். அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் அவங்க இஷ்டமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான்லாம் எந்த விதத்துலையுமே உத்தரவாதம் கொடுக்க முடியாது வாழ்க்கைக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டலாகவும் நக்கலாகவும் கேலியாகவும் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம மீனா இதுவரைக்கும் அதாவது வீட்டில் சொல்ல வேண்டாம், அவங்க பாட்டுக்கு அவங்க இருந்துட்டு போகிறாங்க, அவங்க லைஃப் எப்படியோ இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவர் ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாருங்கிறதுனால சபையில் எல்லாரும் இருக்கும்போது உங்கள் மருமக ரொம்ப தங்கமான மருமகன்னு சொல்கிறீங்களே மாமா, அந்த மருமக சரவணன் மாமாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, பொறாமையில் சொல்கிறியாப்பா அப்படின்றாங்க. இல்லை மாமா, எனக்கு இல்லை பொறாமை, நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்களே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்படி நான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் என்ன டீஸ் பண்ணும்போதே சொல்லியிருக்க முடியும். ஆனால் பெரியவங்கன்னு மரியாதை கொடுத்தேன். ஆனால் பெரியவங்களாக நடந்துக்கணும். ஏன் என்னை மட்டும் இந்த மாதிரி குத்தி குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கீங்க, நான் நல்ல மருமகளாக இல்லையா அப்படின்னு பாண்டியன் குற்ற உணர்ச்சியோட பார்க்குறாரு. அப்போ மீனா இருந்துட்டு சரி மாமா அதை விடுங்க, நான் சொல்ல வந்தது என்னென்னா மயிலக்கா அவங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ சரவணன் மாமாவுக்கும் மயிலக்காவுக்கும் சண்டை முட்டி விட்டுருப்பாங்க போல். அதனால் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, சந்தோஷமாக இல்லை அவங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுதான் நினச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் நீ சொல்கிறத கேட்கவே மாட்டேம்மா, நீ சொன்னதை கேட்டதுனால தான் எனக்கும் மாமாவுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நான் சந்தோஷமாக ஹனிமூனை கொண்டாடிட்டு வரேன்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஆனால் எங்கிட்ட தான் பேசினாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.